கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசீர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசீர் 1:19. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியம் கிடைக்காத வாப்பற்ற செல்வமே, நான் தேடியம் கிடைக்காத வாப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிஜரே உமவற்றைத்தானே ஐயா. பேரின்ப நதியிலே ஓய்வேண்டி மூழ்கனாம், பேரின்ப கடலிலே ஓய்வேண்டி மூழ்கனாம், துதித்து மகிழனாம், தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம், தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிஜரே உமவற்றைத்தானே ஐயா. கொடியாக படரனாம் ஓந்தன் நேசமே, கொடியாக படரனாம் ஓந்தன் நேசமே, மடி மீது தவளனாம் மலலை குழந்தை நான், மடி மீது தவளனாம் மலலை குழந்தை நான். ஐயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். கொலைசீர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். சகல பரிபூரணம், பரிபூரணம் அதுல ஒன்றும் குறை கிடையாது. அதான் பரிபூரணம். ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தா அதுல குறைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த குறை தான் பெருசா தெரியும். பெஸ்ட் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, லேசா என்னங்க லேசா உப்பு கொடுனாப்புல இருக்குல்ல, அது ஒரு குறையா தெரியும். பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறது அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. யாருக்குள்ள வாசமா இருக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசமா இருக்குது. இந்த சபைக்கு பவுல் கடிதத்தை எழுதுகிறார். எங்கே இருந்து எழுதுகிறார்? பரிபூர்ணம் இல்லாத இடத்திலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலை, குறைவுள்ள இடம். சிறைச்சாலையில் யார் இருப்பாங்க? வேடிக்கை பார்க்கறவங்க இருப்பாங்க, தவறு செய்தவர்கள் தான் சிறைச்சாலை. அங்க இருந்துகிட்டு அந்த சபைக்கு எழுதுகிறாரு, என்னை நீங்க பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் பரிபூர்ணம் உள்ளவர், சகலமும் பரிபூர்ணம். இந்த சகல பரிபூர்ணத்துல நான் இன்னைக்கு எல்லாத்தையும் யாராலையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னை விடுங்க. ஆனா ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது என்னன்னா வழி நடத்துதல். ஒருத்தர் ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஃபர்ஸ்ட் அந்த சராசத்துல வழி நடத்துகிறார். சூரியன் ஒரு பக்கம் வச்சிருக்கிறார், பூமி ஒரு பக்கம் வச்சிருக்கிறார், சுழல செய்கிறார். அது தன்னை சுற்றுவதற்கு ஒரு நாள், அந்த சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருஷம். இது அவர் தான் வழி நடத்துகிறார். அந்த சராசரங்களை வழி நடத்துகிறவர் ஒரு தேசத்தை வழி நடத்துகிறார். இஸ்ரேல் தேசம் இல்லாம இருந்துச்சு, அதை உருவாக்குறார்.
இம்மட்டும் அதை வழி நடத்திருக்கிறார். என்னைக்கோ அதை அழிச்சு மண்ணோடு மண்ணாகி போயிருக்கணும். ஆனா தேசத்தை வழி நடத்துகிறார், ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறார். ஆனால் இங்க ஒரு தனி மனிதனை தேவன் வழி நடத்துகிறார். ஆனா அந்த வழி நடத்துறதுக்கு அவருடைய அனாதி ஞானம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ஒரு இடத்துல தூக்கி வச்சுக்கிட்டார். அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போராட்டம் நிறைந்த இடம். போராட்டம் நிறைந்த இடத்திற்குள்ள அவனை உள்ள வைத்து அவனை வழிநடத்தி கொண்டு போகிறார். போராட்டம் நிறைந்த இடத்திற்குள்ளே வைத்து அவனை வழி நடத்தி கொண்டு போகிறார். வாசிப்போமா? உபாகமம் 32வது அதிகாரத்துல இருந்து நம்ம அதை ஆரம்பிச்சோம். உபாகமம் 32. மோசே பின்னோக்கி பார்க்கிறார். நான் என் வாழ்க்கைய அநேக தரம் பின்னோக்கி பார்க்கிறேன். எப்படி இருந்த நான், எங்க என்னைக்கோ மறித்து போயிருக்க வேண்டிய நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து தினமும் ஒரு செய்தி அது கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு எனக்கு என்ன செய்தார் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது உபாகம் 32:9, கர்த்தருடைய ஜனமே. அவ மோசே இதை முடிக்க போகிறார், ஓட்டத்தை முடிக்க போகிறார். அவருக்கு தெரியும் என் டைம் முடிஞ்சிருச்சு. இனி இந்த தேவனுடைய ஜனத்திற்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும். நான் எப்படி இருந்தேன், இந்த ஜனம் எப்படி இருந்தாங்க விளக்குறதற்கு ஒரு நபரை தெரிந்து கொள்ள யாக்கோபு. அதனாலதான் உபாகமம் 32வது அதிகாரம் 1 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு இப்ப யாக்கோபுங்கிற ஒரு நபரை காட்டி நம்மளை எப்படி காட்டணும்? இந்த செய்தி திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு கொலேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், சகல பரிபூரணம் அவருக்குள் வாசம். சகல பரிபூரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வாசம் இருக்குது. ஆனால் அந்த தேவன் யாக்கோபுங்கிற ஒரு நபரை பார்க்கிறார். அந்த யாக்கோபுங்கிற நபரை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம், அவனை கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடித்தார்? கர்ப்பத்திலேயே கண்டுபிடித்தார். நமக்கெல்லாம் போராட்டம் பிறந்ததுக்கு அப்புறம் வரும். இந்த போராட்டம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். எனக்கு சில நேரம் என்னுடைய சகோதரன் இருந்து ஒரு போராட்டம் வரும், உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வர போராட்டம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஏசாங்கிற ஒரு அண்ணனை கர்ப்பத்திலே உள்ளே வச்சு போராட வச்சிட்டார். ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு என் மருமகளோட போராட்டம் இருக்குன்னு. இருக்கட்டும், சந்தோஷமா ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்லுங்க. அது வெளியில வச்சிருக்கிறார். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. ரைட், வாசிப்போமா? எங்க தூக்கி வைக்கிறார்? கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். ஏன் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் என்ன அப்படின்னா, ஒரு கூடாரவாசி. கூடாரவாசினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த கூடாரத்துல அம்மா கூடயே இருக்கிறது, அம்மாவுடைய தேய்ச்சிக்கிறது. நான் ஒரு கூடாரவாசி. எங்க அம்மாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட். யாரோடையும் சேர மாட்டேன். வெளியில போனா கருத்துருவேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம். அதனால வெயிலுக்கு போக மாட்டேன். அம்மாவோட உட்காந்துருக்கிட்டே ஜாலியா பேசிட்டு இருப்போம். நல்லா சாப்பாடு. அம்மா எனக்கு வித்தியாசமான சமையலா செஞ்சு கொடுப்பாங்க. வயிறு மட்டும் மாசம் ஆயிடுச்சு, பர்மனன்ட் டெலிவரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆசையா சாப்பிடும்போது ஒரே சந்தோஷமா இருக்கும். கூடாரவாசி. அந்த கூடாரவாசிக்கு எங்கதான் இருக்கிறது பிடிக்கும். ஆனா ஆண்டவர் அவனை நடத்துகிறார். எப்பா, நீ அம்மை கூடயே இருந்தாலும் சோழி நடக்காது அப்படின்னு சொல்லி அப்பாவை ஏமாத்துறதுக்கு அம்மா ஐடியா கொடுக்கறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு யார பிடிக்கும்? ஏசா பிடிக்கும். ஏசாவை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ருசியா வேட்டையாடி அந்த வேட்டை கறி கொண்டுருவார். அம்மாட்ட கொடுத்தா அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. இவர் சொல்லிட்டே இருப்பார், சாக மாட்டார். எப்பா, நான் சாகிறதுக்கு முன்னாடி, எப்ப சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன செய்ய, நல்லா சாப்பாடு கொடுக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே நான் ஆசீர்வதிப்பேன். அம்மா காதல் நியூஸ் வந்தது. வந்த உடனே அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா?
ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த பரிபூர்ணமான ஞானம் உள்ளவர், நல்லா கேட்டீங்க, பரிபூர்ணமான ஞானம் உள்ளவர் வழி நடத்துறதுக்கு வித்தியாசமா வழி நடத்துவார். யாக்கோபு கர்ப்பத்திலே சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அண்ணனோட பிரச்சனை, போராட்டம் உள்ள. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 30வது. டைமிங் ஆச்சரியமா இருக்கு. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே, நம்ம எத்தனை வாசிச்சிருக்கோம், ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான காரியத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப யாக்கோபு தான் பங்கு. யாக்கோபு மோசமான ஒரு தப்ப செய்யறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என் பிள்ளை, அதனால அந்த அனாதி தேவன் அந்த வழி நடத்தும் போது பாத்தீங்கன்னா, இதை திரும்ப வாசிக்கிறேன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 30வது வசனம். ஈசாக்கு யாக்கோபனா என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஏசா ஆசைகள் நினைச்சிட்டு இருக்காரு. முடித்த பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனை ஏசாயா வேட்டடிச்சார். இப்ப இந்த ஆசீர்வாதம்ங்கிறது ஓடிட்டு இருக்கு. இந்த நேரம் ஏசா வந்தான்னா ஸ்டாப். இவன் வேட்டைக்காரன் பாத்தீங்களா, ஆள் அப்படி எத்தனையோ அனிமல் ஆடி கையை வச்சு கொண்டிருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆட்டு வாயை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை வாயை கிழிச்சு போடுவான். யார் வாயை கிழிச்சிருப்பான், யாக்குமண்ட வாயை கிழிச்சு போட்டிருப்பான். ஆனா அந்த ஆண்டோட டைமிங்க பாருங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே டைமிங் அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். கேட்டுக்கோங்க, ஆண்டவர் யாக்கோபு என் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரா, இது என் பிள்ளை சொல்லிட்டார். ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசயம் செய்து நடத்துவார். மோசே சொல்றார், அதிசயத்தை செய்து நான் நடத்துவேன். நடத்தினார். மோசே பின்னோக்கி பார்க்கிறாரு, எதைய போய் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு, நான் உயிரோடு இருக்கிறது ஒரு அதிசயம் அப்பா. எப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து ஆண் பிள்ளைன்னு எப்ப வெளியே வந்தாரோ அன்னைக்கே தண்ணிக்குள்ள போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் அங்கேயே இருந்து காப்பாற்றினார். என்னுடைய மாப்பிள்ள மணிராஜ், அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு பிரெக்னன்ட் குழந்தைன்னு தெரியாது. வயத்துல கட்டின்னு நினைச்சிட்டு டாக்டர் மட்டும் போய் கேட்ட பிறகு இல்லை, இது கட்டி கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சா. ஏன்னா மூத்த மக காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா, இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. வேண்டாம் அப்படின்னு நினைச்ச பிள்ளை இன்னைக்கு எங்க மருமகன் ஆகி எங்களுடைய வாழ்க்கையில அத்தனை ஆசிரியத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பில்லராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் மணிராஜ். அப்படி எங்க மேல ஒரு அன்பு, மாமான்ட்டு வாய் நிறைய கூப்பிடுவார். வீட்டுக்கு போனானா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பார். கடைசியில் என் மக சொல்லுவா, அப்பா டயர்டா இருக்காங்க, தூங்க விடுங்க, நீங்க நாளை காலையில பேசிக்கலாம். காரணம் அது ஒரு ஆண்டவர் பிக்ஸ் பண்ணி வச்ச கர்ப்பம். அது ரைட். மோசைக்கு எல்லாம் தெரியும், அறியாத வழியில செய்கிறார். அது என்ன பாதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது கர்த்தருடைய ஜனம், இவங்களுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஆயத்தம் பண்றதுல ஆண்டவருடைய அனாதி ஞானத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போயிடும். யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல ஒரே பாடல் டான்ஸ் தான், தப்புரா வச்சு டாங் டாங் டாங்னா மிரியாம் பாட்டு போடுவாங்க. ஆனா அந்த பாட்டு டான்ஸ் எது வரனா, ஒரு தண்ணீர் இல்லை, மாறாவுக்கு வந்து சேர்றவர் தான் டான்ஸ். உடனே முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு தெரியும், நீ அறியாத பாதையில நான் ஒரு அதிசயமா நீ வழி நடத்துறேன். ஆனா பக்கத்திலேயே நான் என்ன வச்சுருவேன், ஒரு மரத்தை வந்து இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு
இந்த பின்னாடி எல்லாம் என் மண்டைக்கு பின்னாடி ஒரு மரம் தொங்கிட்டு இருக்கு, அது உண்மையிலே கிடையாது, அது பிளாஸ்டிக். அந்த மாதிரி மாறா கிடையாது. ஆண்டவர் உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடியே எப்ப மாறாங்கிற ஒரு கசப்பான இடத்த வச்சாரோ பக்கத்திலே ஒரு சிலுவைந்தி பேசிட்டாரு. அந்த மரம் கசப்ப மாற்றுகிற மரம். ஆண்டவர் முன் குறிக்கும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து பிளான் பண்ணிட்டார். நீ மாறா வழியாக போகணும், ஆனா நான் என்ன வைப்பேன். சரி, சில வசனங்களை பார்க்க போயிடும். அப்ப இந்த சத்தியம் இன்னும் நமக்கு நல்லா புரியும். எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு பாதை, பாதை கஷ்டமான பாதை, வேதனையான பாதை. மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம். ஆனா ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு பேரு செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வச்சுட்டாரு. அங்க நீங்க வர்றதற்கு மனுஷர், பார்வோன்கிற மனுஷர், ஆலோட்டிகள்ங்கிற மனுஷர்கள் எல்லாரும் நீங்க தலைமையில ஏறி போக பண்ணாங்க. தீயையும் தண்ணீர், அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அக்கினி மாதிரி வரும். ஷாட்டை வச்சு அடிச்சு விளாசுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவர் பக்கத்திலேயே ஒரு செழிப்பான இடத்த வச்சிருவார். வச்சுட்டு தான் இந்த இடத்துல வழியா கொண்டு போறார். இப்ப ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தாவீது. சங்கீதம் 55வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் தாவீதுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, உனக்கு நிச்சயமான கிருபை, நித்தியமான கிருபையை கொடுப்பேங்க. சவுல விலகிட்டார், சவுல தள்ளி விட்டுட்டு இங்க தாவீதுக்கு இதை கொடுக்கிறார். நீங்க கேட்கலாம், இந்த தாவீது மட்டும்தான் நல்லவனா, சவுல் நல்லவன் இல்லையா? ஏன் இப்படி பட்சவாதம் பறக்கிறார்? நம் தேவன் நீதி உள்ள தேவன் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? வராது? வரும். ஏன் வராது? வரலன்னா நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம பதில பார்க்க போறோம். நம்முடைய தேவன் பட்சபாதம் தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். ஒரு பக்கம் சவுல பார்க்கிறார், ஒரு பக்கம் தாவீதை பார்க்கிறார். அவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. 100 மீட்டர் 200 மீட்டர் டேஷ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒரே லென்ல தான் இருப்பாங்க. ஆனா முடிக்கும் போது வித்தியாசமா முடிப்பாங்க. சவுல் எது பின்னாடி போனார் அப்படின்னு கேட்டேன், கழுதை பின்னாடி போன மனிதன் சவுல். தாவீது யார் பின்னாடி போனாங்க? ஆடுகள் பின்னாடி போறாங்க. ரெண்டு பேருமே 4 கால் தான். இது கழுதை, இது ஆடு. இப்படி ரெண்டு பேரும் ஸ்டார்ட் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சவுல் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, தன்னை ஆண்டவர் உயர்த்தி ஒரு ஸ்தலத்துல வச்சுட்டார், ஸ்தானத்துல ஒரு பொசிஷன், ராஜாங்கிற பொசிஷன். அந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு அப்படி பார்க்கிறார். எப்படி பார்ப்பார்? நான் யாரு தெரியுமா? ஏடி கழுத அத்தை பத்தி பேச, கழுத பின்னாடி போனதெல்லாம் பேச. இப்ப நான் ஒரு ராஜா, அதனால எல்லாருடைய துதிக்கான மகிமையெல்லாம் எனக்கு தான் வரணும், யாருக்கு பேரக்கூடாது. எவனாவது மகனை தாவீதை உயர்த்தி பேசின நான் டென்ஷன் ஆயிடுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், யா பலத்தால் இடை கட்டினீர் அப்படின்னு தாவீதை பார்க்கிறாரு. ஆனா சவுல் சொல்லுகிறாரு, ஐயா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சவுல் கொன்றது 1000. இந்த வார்த்தை 8வது சாமுக்கு விசனமா இருந்துச்சு. ஆனா தாவீது அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 70வது வசனம். சங்கீதம் 78:70. தாவீது தன்னை ராஜாவாக பார்க்க மாட்டேங்கிறார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவத்திலிருந்து அவனை எடுத்த ஆட்டுத்தொழு. எப்பவுமே ஐயா ஆண்டவரே நான் தகுதி கிடையாது ஆண்டவரே. கரவல் ஆடுகள் பின்னாடி திரிந்த அவனை தம்முடைய ஜனத்தில் இஸ்ரவேலில் மேய்ப்பனாக கொண்டு வந்தார். மீகால்
சவுலுடைய அன்பு மகள் பாப்பா, என்ன இப்படி கேவலமா டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு இப்படி கேவலம் ஆடலாமா அப்படி. ஏன்னா அவ அப்பா மாதிரி தானே அவளும் இருப்பா, அப்பா ராஜா தானே, ராஜா மகள் இருப்பா, ராணி மாதிரி தான் இருப்பா, இளவரசி அவ. ஆனா இவர் சொல்லாரு, இல்லம்மா நான் உங்க அப்பா மாதிரிலாம் கிடையாது, என்னுடைய ஆண்டவர் என்னைய கரவல் ஆடு பின்னாடி போன என்னைய தெரிந்து கொண்டார், ஆட்டு பின்னாடியே போனேன், என்னை தூக்கி ராஜாவாகிட்டாரு, நான் இன்னும் நீ தாழ்த்துவேன். அதான் வித்தியாசம். ஆண்டவர் ஏன் தாவீதுக்கு நிச்சயமான நித்தியமான கிருபைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அதற்கு காரணம் நல்லவனால கிடையாது, உங்க பிஹேவியர். உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா சுருக்குன கோபம் வந்துருச்சுனா, நீ எப்படி என்கிட்ட பேச போச்சு, அதனால் இனிமேல் நான் உன்னுடைய செய்தியை நான் கேட்க மாட்டேன், நீ குத்தி விட்டாய் மகனே, அதனால உனக்கு எனக்கு சங்காத்தமே கிடையாது. அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா, சவுலுடைய கேரக்டர், சவுலுடைய ஆவி உங்களுக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு, உட்கார்ந்துகிட்டு இந்த மொட்டை மண்ட பயம் இப்படி சொல்லலாமா அப்படின்றீங்க. ஆனா உங்களுக்கு இது தேவைன்னா இதான். அடுத்து தாவீது தன்னை எங்க இருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவரே நான் எங்க இருந்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பயங்கரமான குழி, உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்து, தூக்குறது நீங்க ஐயா, அப்படியே குழிக்குள்ளேயே போய் செத்து போயிருக்கிறார். ஆனா என்னை சாக விடாம என்னை இமற்றும் வழி நடத்தி என்னை கால்களை கண்மலை மேல் உட்கார வச்சு உண்மை துதிக்கிற பாடல்களை என் வாயில போட்டீங்க ஆண்டவர். சவுல் பாடுவாரா? அவரெல்லாம் பாட மாட்டார், ஏன்னா அவரு ராஜா இல்ல. ராஜா எப்படி பாடுவாரு? மற்றவங்க பாட சொல்லி மியூசிக் போட்டு கேட்பார். ஆனா இவர் அப்படி கிடையாது. நான் சிறுமையும் எளிமையானவன் தாவீது சொல்றார். ஐயா, என்னுடைய வீடு, நான் தங்கி இருக்கிற வீடு எனக்கு பாத்திரம் நல்ல ஆண்டவரே, சிறுமையும் நான் குடிசையில கிடக்க வேண்டியது, ஆட்டு தொழுவத்தில் போய் படுத்து கிடக்கணும், அந்த மூத்திரத்தில் இருக்க வேண்டிய நான், என்னைய ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களே அப்படித்தான் பார்ப்பாரு. அதனாலதான் சவுலையும் தாவீதையும் வித்தியாசம். இன்னைக்கு கேட்டுக்கோங்க, கொலேசு சபைக்கு அந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். அவர் பரிபூர்ணம் உள்ளவர். இந்த பரிபூர்ணம் உள்ளவர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். யாக்கோபை வழி நடத்தினார், என்னை நடத்தினார், உங்களை நடத்துவார். ஆனா உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்கிறது? சவுல் ஆவி இருக்கா, தாவீதன் ஆவி இருக்கா? அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் தாவீது சொல்லுவாரு, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். நான் ஒரு செத்தவனை போல எல்லாவற்றாலும் மறக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். இது நீங்க புரியறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, வந்து எப்பா உங்க அப்பா எப்படிப்பா இருக்காரு, நல்லா இருக்காரா? நீ லூசு, எங்க அப்பா 1990 மறிச்சிட்டார், நீ இன்னைக்கு வந்துட்டு என்கிட்ட கேட்டு எங்க அப்பா நல்லா இருக்காரு, எந்த ரூம்ல இருக்காரு, நான் அவரை போய் பார்க்கலாமான்னு கேட்க மாட்டாங்க. இது எவனுமே கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும். அப்ப தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, யாராவது வந்தாங்கன்னா தாவீதா செத்துனே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி மறக்கப்பட்டாராம். எந்த அளவுக்கு தன்னை இல்லாதவனை போல என்ன செய்யறாரு காட்டுகிறாரு. ஆனா சவுல்கிட்ட மட்டும் போய் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், டிஷம்னு ஒரு குத்து குத்தி இங்கிட்டு கூட்டி கொண்டு வந்துருவார். தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 139வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் 2வது வசனம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறது, என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிவீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். சவுலுக்கு இந்த உணர்வே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார்னா, நான் போராடிக்கிட்டே இருப்பேன், நான் விரட்டிட்டு போய் பிடிச்சு அவனை கொன்னு ஒன்னும் ஆக்கிப்படுவேன் சொல்லி. அந்த போராட்டத்தினுடைய ஸ்டோரி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனம், 25, 23. கர்ப்பத்துல 2 பிள்ளை பிறக்குது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அதில் ஒரு ஜனத்தில் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பான். ஆண்டவர் போராட்டத்தை எங்கே பார்க்கிறாரு? தாயுடைய கர்ப்பத்திலே பார்த்தார். அதை பார்த்துட்டு அவனை வெளியில கொண்டாடுறார். வெளியில கொண்டாந்து எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே வந்து ஒரு பாதையில நடத்துகிறார். அந்த பாதையில இவன் ஒரு கூடாரவாசி, சமையல் மட்டும்தான் தெரியும், அம்மா கூட தான் இருப்பார். ஆனால்
இவனை அங்கேயே இருந்தானா இவனை ஆசீர்வதிக்க முடியாது. நான் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அறியாத பாதையில கொண்டு வருகிறேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது. ஒரு இடத்திலே வந்து அப்பா ஏமாத்தியாச்சு. அம்மாக்கு நியூஸ் போகுது, ஏசா யாக்கோப கொல்ல போறான்ட்டு நியூஸ் காது வந்துருச்சு. அம்மா அவசரமா கூப்பிடுறாங்க, எப்பா நீ இருந்தா உங்க அண்ணன் உன்னை கொண்டு விடுவான், ஒரே நேரத்துல எனக்கு ஒன்னு இலக்க ரெடி கிடையாது, அதனால நீ ஓடியே போயிரு, லாபான்ட்ட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அம்மா ஆலோசனை சொல்றாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தெல்லாம் எப்படி போகணும் அவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை குருடனை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போறதுல கொண்டு போய் 28வது அதிகாரம் ஒரு இடத்துல வந்து, இந்த இடம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடங்க. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கூடார வாசினா கட்ட நல்ல ஒரு தலைன்னு வச்சிருப்பேன். நல்ல ஒரு அருமையான தலைன்னு வச்சிருக்கேன். இந்த தலைநிலை ஏதோ ஒரு பொண்ணு கையில தூக்கிட்டு போயிரு, அதுதான் தத்தத்து மற்ற தூங்குவேன். இது சோகமா இருக்கு. ஆனா இவர் அவசரத்துல தலானியெல்லாம் தூக்கிட்டு வரல. கல் இருந்துச்சு, கல்லுல படுத்துக்கிட்டாரு. கல்லுல படுத்திருக்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஷோ இப்ப அப்பா கூப்பிட்டா ஈசாக்கு வரமாட்டார், அம்மா ரெபேக்கல் வரமாட்டார், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேனே அப்படின்ட்டு படுத்திருக்கிறார். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஏசாயா 42:16, குருடர்கள் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடன் தெரியுமா, ஆனா இவர் குருடன் எங்க போகணும்னே தெரியாது, நடத்தி அவர்கள் தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டது, அவர்களை கைவிடாது இருப்பேன். எப்படி கைவிடாது இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது அதிகாரம், அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஒரு இடத்திலே வந்து 11வது வசனம், அந்த இடத்துல வந்து படுத்தணும், அந்த ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். சொப்பனத்துல யார் இருக்காரு அப்படின்னு 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, கேட்டுக்கணும். இப்ப நான் சின்ன ஒரு காட்டுகிறேன். இதுதான் கல்லு. ஆண்டவர் கொண்டாந்துட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டாண்டாங்க. எப்படிப்பா, இது ஏணி, சரிங்க, ஏணி மேல கர்த்தர் நிக்கிறார். இவன் குருடன் கண்ணு இருக்கு, எப்படி போகணும்னு தெரியாது. கரெக்டா அந்த லொகேஷன் வந்து படுக்க வச்சிட்டார். படுக்க வச்சுட்டு ஒரு கல் ரெடி பண்ணி வச்சுக்காரு. இப்ப இதுதான் போவோம் கல், இங்கதான் படுக்கணும், இங்கதான் நான் இங்க இருந்தா நீ பார்த்தா தான் என் மேல இருப்பேன். அப்ப இந்த கல்லும் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து நிக்கிறாரா அல்லது அவர் இடத்துக்கு கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவரே சொல்லிடுவார். நம்ம தான் மண்டே உடைக்க வேண்டியது. பாருங்க, 28வது அதிகாரம் 14வது வசனம், தேவனுடைய வீடு, இந்த இடம் தேவனுடைய வீடு. இப்ப எங்க கொண்டாரு? தேவன் வீட்டுக்கு கொண்டுட்டார், வாசல் கொண்டு வந்துட்டார். காரணம், வழி நடத்துகிற தேவன், அனாதி ஞானம், சகலமும் அவருக்குள்ள இருக்குது. அந்த சகலமும் அவருக்குள்ள இருக்கிறவர் இப்படி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து கரெக்டா கல்லு மேல படிக்க வைக்கிறாரு. இது தேவனுடைய வீடுன்னு சொல்லி யாரால சொல்ல வைக்கிறாரு? யாக்கோபு சொல்லிட்டார். 28வது அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சந்ததிக்கு தருவேன். ரெண்டு கரெக்டா சொல்லிட்டார். தகப்பன் தாத்தா பேரையும் சொல்லிட்டாரு, அப்பா பேரையும் சொல்லிட்டாரு. ஆனா என்ற தலானியே வாங்க முடியாது, தலானி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பூமியை தருவேங்கிறாரு. ஆனா ஆண்டவர் இந்த பாதையிலிருந்து கொண்டு போகிறார். தொடர்ந்து எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதை குருடன் அவனை அறியாத பாதை, இந்த பாதையில கொண்டு வரும் பொழுது, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வர பாதையில சவுல் ராஜாவாக முன்னாடி கையில கழுதை தேடி போறாரு. கையில காசு கிடையாது. எப்படி காசு கிடையாது தெரியும்னா, இப்ப அவருக்கு ஒரு நியூஸ் வருது, பட்டணத்துல சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அது தேவனுடைய மனுஷன், நீங்க போனா அவர் சொல்லுவாருங்க. பாக்கிட்ட தடையை பாக்குறாரு, காசு இல்லையா, எப்படி அவரு சொல்றாரு, பையன் அந்த வேலை கரைஞ்ச எஜமான் காசு வச்சிருக்கேன், கடனா தருவேன், ஆனா போய் கொடுத்துருவேன். இப்ப வெக்கத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு கொடு, நான் தான் காணிக்க கொடுப்பேன், பிறகு வந்து என்ன செய்வேன், அப்பாட்ட கேட்டு உனக்கு காசு வாங்கி கொடுத்துருவேன். அந்த மாதிரி எம்டியான ஒரு மனிதனை சாமுவேல் மூலமாக ராஜாவாக்கினார். ஒரு பாதை, குருடன் அவன் அறியாத பாதையில கொண்டு போய் அவனை ராஜாவாக்கி விட்டுட்டார். அதுபோல இங்க ஆண்டவர் பாக்குறாரு, என்ன பாக்குறாருன்னா, இது தகப்பனுடைய வீடு. ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல 1000 வருட அரசாட்சியில ஒரு அருமையான வார்த்தை வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம், அவர் பாதையிலே நடக்கும். யாக்கோபின் தேவன் இங்க ரெண்டு பேர் தான் இருக்கு. ஒன்னு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன். தாத்தா பேர் இருக்கு, அப்பா பேர் இருக்குது. ஆனா இவன் பேரை மாற்றணும். இவன் பேரை மாற்றுறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யறாங்க. 31வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இவருக்கு போகிறதற்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டார். எப்படி கர்ப்பத்துல ஏசா பிரச்சனையா இருந்தாரோ, இப்ப இதுவரை மாமாக்கு 2 பொண்ணு ஒரே மாப்பிள்ள, யாக்கோபுங்கிற மாப்பிள்ள கொடுத்தாச்சு. நமக்கெல்லாம் அப்படி இருந்தானா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கும். ஆனா கிளப்புறதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம். ஆதியாகமம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது வேறுபட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா, நீ இங்கே இருக்க கூடாதப்பா. ஆண்டவர் பிளான் என்னன்னா, உன் தேசத்திற்கும் உன் இனத்திற்கும் நீ திரும்ப போகும்போது 32வது அதிகாரம் 9வது வசனம். உன் இவ்விதமாக தேவன் 32:9. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவார். உன் தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் திரும்ப போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. அது என்ன நன்மை? அதான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் கர்ப்பத்திலேயே சண்டையை உண்டு பண்றாரு, மாமனாருடைய முகத்தை மாத்துறாரு. அது என்னன்னா 35வது அதிகாரம் 9வது வசனம். என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, பேரை மாற்றுகிறார். யாக்கோபு பதான் அராமிலே வாழ்ந்த பின்பு இந்த இடத்துக்கு வந்தா தான் அது நடக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டது வழி நடத்துகிறார். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அவனுக்கு ஈஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேசம். இன்னைக்கு இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசத்துல உன்னை என்ன செய்வேன்னு கேட்டோம்னா, 10வது வசனத்துல ராஜாக்கள் வருவாருங்கிறார். ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேசனும் யாக்கோபின் தேவன் மாற்றி உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இது தேவனால் மாற்ற முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 1வது அதிகாரம் சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமா இருக்கு. சகல பரிபூரணம் உங்களை வழி நடத்தும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சகல பரிபூரணம் உள்ள தேவன் எங்களை வழி நடத்துகிறீர் ஐயா. நாங்கள் எங்கு போக வேண்டும், எங்கு நிற்க வேண்டும், யாரோடு பேச எல்லாம் நீர் அறிந்திருக்கிறார். இமற்றும் உதவனை எபனேசர் இனி எங்களை நடத்துங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.